மாட்டீர்களா? வெறும் ஓசையின் பெருக்கமா இசை? வெறும் அலங்கார வார்த்தைகளா கவிதை? அமைதியாக மழை பெய்து ஓய்ந்தவுடன் அந்த மழையில் நனைந்த ஒரு செடியை பார்த்து உன் ஆன்மா மலரவில்லை என்றால் நீ மனிதனாக பிறந்தே பலன் இல்லை என்கிறான் ரூமி. வைஃபை தான் பாராட்டுங்களேன். அவர் இப்படி பார்க்கிறாரு, பாராட்டிட்டு அப்புறம் யார் அனுபவிக்கிறது? அவன் இங்க வச்சிருக்கணுமா அங்க வச்சாதான் கொஞ்சம் ரசனை. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்களேன். நல்லா இருந்தா சொல்ல மாட்டோமா? சொல்லித்தான் பாருங்களேன். நல்லா இல்லாததும் நல்லா ஆயிடும். அவள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக இயங்குகிறாள். அவர் சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன் பெண்களே. புருஷன் எது வாங்கிட்டு வந்தாலும் கம்முன்னு ஓகே சொல்லிடுங்க. அதுல கரெக்ஷன் சொன்னீங்கன்னா அடுத்த வாட்டி அந்த ஆள் வாங்கிட்டு வர மாட்டான். வாங்கிட்டு வரதே பரவாயில்லன்னு வச்சுக்கோங்க, அப்புறமா கூட கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுங்க. மெதுவா தான் பாத்துக்கணும். நிறைய பேருக்கு தெரியாது, என்னன்னே தெரியாது. பல பெண்கள் அடி வாங்குவாங்க, நான் பார்த்துருக்கேன். அடி வாங்காம இருக்கிறதுக்கு ஒரு உத்தி சொல்லி தரவா? ஒரு அம்மா சொல்லிச்சிங்க, 65 வயசு ஆகுது எனக்கு, இந்த அம்மா பாட்டுக்கு இவ்வளோ பேசுது, புருஷங்கிட்ட அடி வாங்காம இருக்கிறது எப்படின்னு சொல்லு. அவங்க சொல்லிச்சிங்க கிருஷ்ணகிரியில ஒரு அம்மா. சொல்றேன் பாருங்க, கணவன் இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஒரு கணவன் உள்ள வந்தாரு. நான் இப்படி தான் பேசுவேன். பேசுறதெல்லாம் ஆண்களுக்கு மாதிரி இருக்கும், ஆனால் பெண்களுக்காக தான் பேசுவேன். உள்ள வராரு வேகமா, அது ஆரம்பிக்கிறதுல கதவை தரடினா. அவன் கதவை திறந்துருச்சு. அந்த அம்மா, அது ஆரம்பிக்கிறதுல ஃபேனை போடு, அது ஆரம்பிக்கிறதுல டிவியை போட்டு, அது ஆரம்பிக்கிறதுல காஃபியை கொண்டு வாடி, அது ஆரம்பிக்கிறதுல ஷூவை கட்டிடினோட அந்த அம்மா கோவம் வந்துருச்சு. என்னையா என்ன? அது ஆரம்பிக்கிறதுக்குள்ள பானை போடு, காஃபி கொண்டு வா, டிவி, ஷூவரை கட்டுமா உனக்கு தொலைச்சின்னு சைலண்டா அவன் சொன்னானோ, ஐயோ அது ஆரம்பிச்சிருச்சின்னு. என் ஆயுதங்களை நீயே முடிவு செய்கிறாய். குடும்பத்தோட ரசனையோட இருக்க பழகுங்க, சரியா? மூணாவது, எனக்கு நிறைய கவிதைகள் ரொம்ப பிடிக்குங்க. கவிதை பிடித்ததனால் வீட்டிலே அமைதியான சூழலை நான் வரவேற்கிறேன். நான் ஒரு யூடியூப்ல இப்போ வந்துருச்சு, நான் பேசினது வந்துருச்சு. எங்க வீட்டில் இந்த மாதிரி தான் கூட்டம். நான்லாம் இவ்வளோலாம் சத்தமாக வீட்டில் பேச மாட்டேன். தெரியும் எனக்கு அங்கே எப்படி பேசுறது. இந்த மாதிரி 6 மணி கூட்டம் முடியும்னு சொன்னால் அவர் காரில் வந்து வெயிட் பண்ணார். நான் பேசுகிற ஜோரில் ப்ரோக்ராம் முடிச்சு எல்லாருக்கிட்டையும் உட்காந்து பேசி போய்கிட்டே இருக்குது. மணி 7. ஐயோ இந்த ஆளை வர சொல்லிட்டு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஃபோனை திறந்து பார்த்தா 15 கால். ஐயோ மெசேஜை பார்க்குறேன். கடைசி மெசேஜ் வந்து 1 செகண்ட் நவுன் இருக்கு. நான் போகிறேன். என்னப்பா பதில் சொல்லலாம்? சொல்லு. போ. சொல்ல முடியாது. லவ் பண்ணா சொல்லிடுவேன். கல்யாணம் பண்ணியிருக்கேன். சொல்ல முடியாது. போன்னு சொல்ல முடியும். யோசிச்சேன் சாரி சொல்லலாமா? செருப்படி தான் விழும். சாரி சொன்னால் செருப்படி தான். என்னடா எப்படா ஹேண்டில் பண்ணுறதுன்னு யோசிச்சு பார்த்துட்டு ஒரே ஒரு மெசேஜ் போட்டேன். அந்த ஆள் சொல்கிறார் போகிறேன். நான் சொன்னேன் வாங்க. பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. அடுத்து என்ன பதில் வர போகுதுன்னு. வரேன். முடிஞ்சு போச்சா பிரச்சனை? அவ்வளோதான். கொலவெறியோடைய சுற்றுறாங்க வீட்டில் இருக்கிறவங்க. அப்படி இல்லை. நாம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டால் இந்த ரசனை நமக்கு இருக்கிறதா? 4வது லேயர் கொஞ்சம் கஷ்டம்தான். உங்களுக்காக அழுவதை நிறுத்தி கொண்டு அடுத்தவர்களுக்காக கண்ணீர் சிந்த தொடங்குங்கள். இது 4வது லேயர். கொஞ்சம் அடுத்தவர்களுக்காக. எல்லாம் உங்களுக்கே கிடைச்சதுன்னா அப்புறமா இப்படி. என் கிளாஸ் அம்மா அப்பா வந்து சொல்லுவோம், என் பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க். அப்போ மற்றவங்க எல்லாம் உங்க பிள்ளையே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா அடுத்தவங்க. டூ ஹாவ் கனெக்ஷன் வித் யுவர் கிரியேட்டர். நான் பிலீவரா இருந்தால் கூட இந்த இயற்கையோடு ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. ஜஸ்ட் ஹேவ் கனெக்ஷன் வித் யுவர் கிரியேட்டர். இந்த 5 லேயர்ஸை வாழ்ந்து பாருங்களேன். ஒருத்தன் சொன்னா நான் யோகா செய்தால் சந்தோஷமாக இருப்பேனா? நீ யோகா செய்தால் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். அதுக்கு தான் யோகா. நான் நல்லவனாக இருப்பதனால் எனக்கு ஒன்று நன்மை இல்லை, அடுத்தவர்களுக்கு பல நன்மைகள். நான் இப்படி சொல்கிறேன், இந்த சகோதரி என்ன இப்படி சொல்கிறார் என்று சொல்லி நான் ஃபேஸ்புக்கில் அதை எழுதிய போட்டேன். யாராவது ரொம்ப அதிகப்படியான துன்பம் கொடுத்தா மன்னிச்சிருங்க. அதை விட பெரிய தண்டனை வேற கிடையாதுங்க.